செந்தில் பாலாஜி எப்படி அரை மணி நேரத்தில் வந்தாருங்கிற கேள்விக்கு வேணா இங்கே நம்ம சந்தேகத்தோடு பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல்லே அவர் உட்காந்துருந்தாரா, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்த வீடுகள் அவருடைய வீடாக இருக்கா, ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் பெருமக்கள் இவங்க எப்படி வந்தாங்கங்கிறது. ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தைரியமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த விஷயமே அவருக்கு வராத போது இவர் எப்படி ஒரு தலைவராக ஜெயிக்க முடியும், தலைவராக வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கை நம்பி அவர் வராரு, வந்த பிறகு கற்றுக்கலாம்னு நினச்சிருக்கலாம். எல்லாமே எலெக்ஷன் இப்போ தான் கற்றுப்பாரா எல்லாத்தையும்? அப்படி தானே. இப்போ அரசியலை பொறுத்தளவுக்கு அவங்க குழந்தை தானே. ஒரு வயசான குழந்தை தூக்கிட்டு வந்து பேர் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும், பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறதா இருக்கும். இந்த அறிவின்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த பைத்தியகாரத்தனம் ஒழியணும். இது வந்து அண்ணா இறந்தப்போ அவரை பார்க்க வந்தவங்க இந்த ரயில் மேலே படுத்துட்டு வந்தாங்க, கொள்ளிடம் பாலத்தில் அடிபட்டு நிறைய பேர் இறந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டம் இறந்தது வந்து விஜய். எந்த ஒரு பொசிஷனில் இல்லாத ஆளுங்களுமே கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்க்க வரலாம், ஒரு உதவி நிதி உதவி செய்யலாம் அப்படிங்கும்போது அது போய் பார்க்க விடலாமே, எதுக்கு அதுக்கு பெர்மிஷன் வரல? அங்கே வந்த இவ்வளவு பிரச்சனைக்குமே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே காரணம். காரணம் என்ன? அப்போ ப்ரெஸ் மீட்டை சந்திக்கல, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் வருந்துறேன், இந்த மாதிரியான ஒரு நிதி உதவி தரேன், ட்விட்டரில் ட்வீட் போடாமல் அந்த ஒரு இரங்கலை ஒரு வீடியோ வாயிலாவது அவர் தெரிவிச்சிருக்கலாமே. அதையே இன்னமும் அவர் பண்ணாமல் இருக்கிற என்னென்னா, இப்போ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஸ்பான்டனியஸாக அவரால் பதில் சொல்ல முடியாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, அந்த ஜென்ரேட்டர் விஷயமா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் வந்து ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு சைரன் ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரவுண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, சில மீட்டிங்கில் அது வருது, பர்பஸாக நான் போகும்போதெல்லாம் அது வருதுன்னு அவர் சந்தேகப்படுறாரு. அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்களோங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. தவறாக பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. ஓகே சார், இப்போது விஜய் அவர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை அந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. பட் கடந்த வாரம் போனது மிகப்பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு. ஏன்னா நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு துயர சம்பவம் கூட. இந்த சம்பவத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொருத்தர் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக இப்படி ஒன்று இந்திய அரசியல் வரலாற்று நடந்ததே இல்லை. அண்ணா இறந்தப்போ அவரை பார்க்க வந்தவங்க இந்த ரயில் மேலே படுத்துட்டு வந்தாங்க, கொள்ளிடம் பாலத்தில் அடிபட்டு நிறைய பேர் இறந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டம் இறந்தது வந்து விஜய்க்கு தான். எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் இல்லை, கடல் அலை மாதிரி மக்கள் வருவாங்க. அப்படி இருந்தும் அது ஒரு ஆர்கனைஸ்டான கூட்டமாக இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து தள்ளுமுள் இல்லாமல் பார்த்துட்டு போன ஜனமாக தான் அது இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு மிதமிஞ்சி ஆர்வம், இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாக அது இருந்துருச்சு. ஸோ அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த தளபதிகள் சரியாக இருக்கணும். எப்போவுமே ஒரு தலைவனுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும்பொழுது இந்த கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுகிற தளபதிகள் ரொம்ப சரியாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து அனுபவமின்மை ஒரு பெரிய காரணமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக எல்லா கட்சிகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் வராருன்னா அதற்கு முன்னாடி அங்கே வந்து போய் இறங்குவாங்க, இறங்கி கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. ஒரு உயிர் சேதம் கூட வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய முதல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அதுக்கு தான் செங்கோட்டையனை இன்றைக்கும் பல பேர் வந்துட்டுருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அவர் தான் சுற்றுப்பயணம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கும் சொல்கிறாங்கன்னா அதுதான் காரணம். அது ஒரு பெரிய ஆர்ட். அது இன்றைக்கி அனுபவம் இல்லாத தளபதிகளும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும் பொழுது சரியாக செய்யலையோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்டத்தில் நடைபெற்ற சில அசம்பாவிதங்கள், அதை வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் கூட அங்கங்கே இருக்கிற பல பேர் அவங்க சொல்கிற வாக்குமூலத்தை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கண்ணெதிரே நடந்த இந்த மரணங்களுக்கு காரணம் எனக்கு பின்னால் இருந்து ஒருத்தர் அடித்தாருங்கிறாங்க. ஒருத்தர் அடித்தார், ஒரு கத்தியை வச்சு கீறினார், தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்வத்தில் தள்ளுறதுங்கிறது வேறு, விஜயை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் நெருக்கி அடிச்சுட்டு வர்றதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு ஏன் இன்னொருத்தர் அடிக்கணும்? எல்லாம் ஒரே கூட்டம் தானே, எல்லாமே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான். அப்போ இங்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு அடிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு புரியல.
அதே மாதிரி அவரை நோக்கி செருப்பு வீசுகிறாங்க. இப்போ அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாம் செருப்பை வீசினா நம்ம தப்பிச்சு வர முடியாதுங்கிறது ஒருத்தனுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அப்போ எப்படி அங்கே அது நடக்குது? அப்போ எத்தனை பேர் உள்ளே வந்தாங்கங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அங்கே இருப்பவர்கள் சொன்னது. உள்ளபடியே அப்படி வந்து கலவரம் நிகழாமல் அவங்க சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. சொல்கிறது யாரோ ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு சொல்லுது, ஒரு அம்மா சொல்கிறாங்க, அதாவது அவங்கள பார்த்தா ஒரு கட்சி முத்திரையை நீங்கள் குத்த முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கூட்டம் அதுக்குள்ளே வந்திருக்கு. அது யாருங்கிறது விசாரணையில் தான் வெளியில் வரும். நமக்கு தெரியாது இன்னார் இந்த கட்சியை சேர்ந்தவரா, அந்த கட்சியை சேர்ந்தவரா, அல்லது யாரோ ஒரு நடிகனுடைய ரசிகரா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்திருக்கு. அதன் விளைவாக தான் ஒரு தள்ளு முள்ளு நடந்திருக்கு. கரெக்டாக ஒரு தடியடியும் நடந்துருச்சு. இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி தடியடியோ கண்ணீர் புகையோ இது வரைக்கும் காவல்துறை செஞ்சதில்லை. என்னென்னா அவங்களுக்கு தெரியும், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிட்டோம்னா மொத்த கூட்டமும் கொலாப்ஸ் ஆகிருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதன் விளைவாக தான் அவங்க ரொம்ப கவனமாக ஒவ்வொரு முறையும் வந்து அதை அனுமதிச்சே இருந்தாங்க. இப்போ மரத்தில் தொங்குறது, அங்கே தொங்குறது, இங்கே தொங்குறது, அந்த அட்ராசிட்டி எல்லாத்தையுமே அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கே ஏன் இப்படி நடந்துச்சு, இங்கே ஏன் தடி நடத்துனாங்கன்னுலாம் தெரியல. எல்லாமே வந்து இந்த தனிநபர் ஆணையத்தில் தான் அவங்க சொல்லணும், விசாரிக்கணும். அதெல்லாம் என்ன எதிர்காலத்தில் வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மக்கள் விரும்புகிற ஒரு தலைவனாக விஜய் இருக்கார். ஆனால் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிற வல்லமை அவங்களுக்கு இல்லை. ஓகே, அதுதான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா இதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அவர் நார்மலாக பேசிகிட்டு இருந்த வரைக்கும் அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. அந்த கரூரில் முன்னாள் மந்திரியாக இருந்தவர் பற்றி பேசினதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து இது பண்ணதாக இருக்கட்டும், செருப்பு வீச்சு நடந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களால் தான் இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா? அதை எப்படி திட்டவட்டமாக நம்ம சொல்ல முடியும்? இப்போது நம்ம டிவியை பார்த்து அந்த நேரலையை பார்த்துட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் அங்கே ஸ்பாட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த வாக்குமூலத்தை கொடுக்கணும். அப்போ நீங்கள் அங்கே இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் எல்லாமே வந்து காவல்துறை கையில் இருக்குது. அதில் இருக்கிறது அப்படியே முழுமையாக ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை அவங்க முழுமையாக ஒப்படைச்சி இந்த விசாரணை எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல், எவ்வித உள்நோக்கமும் இல்லாமல் நடந்துச்சுன்னா என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்கூடாக பார்த்தது. இப்போ அங்கே ஒரு தடியடி நடந்ததோ அல்லது வந்து ஒரு செருப்பு வச்சு நடந்ததோ அது வந்து நமக்கு அந்த லைவில் நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அது அங்கே இருக்கிறவங்க சொல்லணும். எப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சா, இது எல்லாமே சொல்லணும். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இந்த தனிநபர் ஆணையத்துக்கு தானாகவே முன் வந்து பல பேர் போய் சாட்சிகளாக மாறுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா யாருமே கேட்டால் பதில் சொல்லிப்போம் அப்படிங்கிற மனநிலையில் இல்லை. எல்லாம் ஒரு கொந்தளிப்பு மனநிலையில் இருக்காங்க. கட்டாயமாக அவங்களே போய் அந்த ஆணையத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேங்க கேளுங்கன்னு சொல்லுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி உண்மை வெளியில் வரணும். இதை அரசியலாக்காதீங்கன்னு முதல்வர் சொல்கிறார். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு உடனடியாக முதல்வர் போகிறாரு, துணை முதல்வர் துபாயிலேருந்து வர்றாரு, இங்கே இருக்கிற அமைச்சர் எல்லாருமே போகிறாங்க, அதிகாரிகள் போகிறாங்க. நம் குடிமக்களில் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்களேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உடனடியாக அதை ஆக்ஷன் எடுக்கணும்னு போகிறாங்க. அதுதான் இதில் வந்து ஒரேடியாக இவர் மீது குற்றம் சுமத்துவதுங்கிறது மேலோட்டமாக நம்ம பேசிடக்கூடாது. எல்லாமே இதுக்குள்ளே விசாரணைக்கு பிறகு தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் விசாரணை உண்மையாக நடக்கணும். அதுதான் இங்கே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஏன்னா இங்கே புற அழுத்தங்கள் நிறையா இருக்கும். நாங்கள் நினைக்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் முறியடித்து அவங்க அந்த தனிநபர் ஆணையம் ஒரு சரியான முடிவை கொடுக்குமான்னு தெரியல. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிபிஐ வசம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சிபிஐ பக்கம் போச்சுன்னா இன்னும் கூட விசாரணை கொஞ்சம் பலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் சனிக்கிழமை அவங்க பிளான் பண்ணபடி போவாங்களா மறுபடியும் பிரச்சாரத்துக்கு? இல்லை, அவரே சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த வாரம் இல்லைங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அடுத்த வாரத்துக்கு மட்டும் இல்லை, இப்போதைக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சோகமான மனநிலையிலேருந்து அவர் இன்னும் வெளியில் வந்திருக்க மாட்டார் கட்டாயமாக. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து உறுத்திட்டே இருக்கும். நம்மளால் அந்த இத்தனை உயிர்கள் போயிருச்சேங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்தலைங்கிறது எனக்கு பெரிய குறையாக இருந்துச்சு. இப்போ அவர் ஏர்போர்ட் போகும்போது செய்தியாளர்கள் கேட்கும்போது நிச்சயமாக நின்று அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேறு. அவர் எதுவுமே சொல்லாமல் கடந்து போனது எனக்கு ரொம்ப உள்ளபடியாக எனக்கு கோபமே வந்துச்சு. இது செஞ்சுருக்கக்கூடாதுன்னு. ஆனால்
இப்போ நான் கேள்விப்படுற தகவலெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து யார்கிட்டையுமே பேசலை, அப்படி வந்து ஒரு மன இறுக்கத்தில் இருக்கார். அவரை சுற்றி யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் கோபமும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் கூட அவர் பாட்ட கார் எடுத்துக்கிட்டு இந்த பாதுகாப்பு வர்றவங்க யாருமே இல்லாமல் அவர் கிளம்பி பட்டினப்பாக்கம் வந்திருக்கார். அவங்க யாருக்குமே அறிவிக்கல, அவர் பாட்ட கார் எடுத்துகிட்டு அவர் பாட்ட வந்திருக்கிறாரு. அங்கே என்ன சந்திப்புக்காக போனாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவரை நெருங்கி பேசுவதற்கு இப்போ யாருமே தயாராக இல்லை. அப்படி ஒரு மனநிலையில் அவர் இருக்கார். இது சம்பவ இடத்துக்கு போயே ஆகணும், முக்கியமாக அந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நான் நேரில் போகணும்னு அவர் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. சுற்றி இருப்பவர்கள் இப்போ அவருடைய நெருங்கிய உறவுகள் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்க அப்பா மாதிரி உள்ளவங்க, தம்பி போகாத இப்போது ஏன்னா சூழ்நிலை சரியில்லை, என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இருந்தாலும் நான் போய் தான் தீருவேன், ஒருவேளை காவல்துறை அனுமதி கொடுக்கலனாலும் நான் நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு வாங்கிட்டு போவேங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறதா தகவல் வருது. தகவல் தான், இது உண்மையான எனக்கு தெரியாது. ஓகே, நான் கேள்விப்பட்டது அதுதான். சார் இப்போ அதே சமயம் இன்னொரு விஷயம், அவருக்கு வந்து பெர்மிஷனே கொடுக்கல போகிறதுக்கு. அவர் கேட்டிருக்காரு, பெர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எதனால் மறுக்கப்படணும்? இப்போ வந்துட்டு நிறைய எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நார்மல் எந்த ஒரு பொசிஷனில் இல்லாத ஆளுங்களுமே கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களால் தான், அவருக்கு கூட்டத்தில் வந்தவங்களே தான் பாதிப்படைஞ்சிருக்கும் போது அவர் வந்து பார்க்க வரலாம், ஒரு நிதி உதவி செய்யலாம். அப்படிங்கும்போது அது போய் பார்க்க விடலாமே, எதுக்கு அதுக்கு பெர்மிஷன் மறுக்கல? அங்கே வந்த இவ்வளவு பிரச்சனைக்குமே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே காரணமாக இருக்குது. இப்போ காரணம் என்ன? விஜயை பார்க்கணுங்கிறது தானே இவ்வளோ பெரிய பேரழிவுக்கு காரணமாக இருக்குது. அப்போ மறுபடியும் அவர் அங்கே போகிறாருன்னு வைங்களேன், திரும்பவும் ஒரு கூட்டம் அங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் தள்ளுமுள்ளாகும். அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு தகாத ஒரு செயலை செய்கிறான்னு வைங்களேன், அதற்கும் அரசு தானே பொறுப்பேற்கணும். இப்போ அரசின் தூண்டுதலில் நடந்துச்சும்பாங்க, அமைச்சரின் தூண்டுதலில் நடந்துச்சும்பாங்க. அப்போ தேவையில்லாத இந்த பழியை நாம் இதுக்கு சுமக்கணுங்கிறதுக்காக தான் அனுமதி கொடுக்கல. பட் இருந்தாலும் எனக்கு என்ன திரும்ப திரும்ப ஒரே வருத்தம் என்னென்னா, அன்னைக்கு நீங்கள் பேச முடியாது, ரைட்டு ஓகே, ஏதோ ஒரு மன இறுக்கத்தில் இருக்கீங்க போயிட்டீங்க. உங்களுடைய தளபதிகள் என்ன பண்ணாங்க? புஷி ஆனந்த் எங்கே போனார்? நிர்மல்குமார் எங்கே போனார்? ஆதவர்ஜுனா எங்கே போனார்? ராஜ்மோகன் எங்கே போனார்? நமக்கு தெரிஞ்ச பேர் இதுதான். இப்போ இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுருக்கணும்ல, உங்களுக்காக செத்தவங்க தானே அவங்க. அப்போ நீங்கள் வழக்கு அப்புறம் தான் போடுறாங்க, வழக்கு அதிகாலையிலையோ அல்லது மறுநாளோ தான் வழக்கு வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லையா, நீங்கள் நேராக அங்கே போயிருக்கலாமே. அங்கே யார் உங்களை அடிக்க போகிறா? எல்லாமே உங்கள் கூட்டம் தானே அது அவங்க போகாமல் இருந்தது பெரிய வருத்தம் எனக்கு. சரி சார், பெர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு, இவங்க யாரும் போகல, இதெல்லாம் தாண்டி அப்போ ப்ரெஸ் மீட்டை சந்திக்கல, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் வருந்துறேன், இந்த மாதிரியான ஒரு நிதி உதவி தரேன், ட்விட்டரில் ட்வீட் போடாமல் அந்த ஒரு இரங்கலை ஒரு வீடியோ வாயிலாவது அவர் தெரிவிச்சிருக்கலாமே, அதையே இன்னமும் அவர் பண்ணாமல் இருக்கார். எதனால் அவர் இன்னுமே அந்த ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அப்படி ஒரு பயமாக இல்லை? ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. என்னென்னா, இப்போ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஸ்பான்டேனியஸாக அவரால் பதில் சொல்ல முடியாது. அதுதான் யதார்த்தமும் கூட. அப்போ அவங்க பல கேள்விகளை எழுப்பும்போது ஏதாவது ஒரு கேள்விக்கு அவர் சொதப்புனா கூட அது திரும்ப திரும்ப போட்டு காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த மேடையில் நாமக்கல் நிகழ்வில் அவர் பேசுனதையே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு உச்சரிப்புகள் சரியாக இல்லை, செருப்பில் மோகனூர் மேகனூர்னு சொல்லிட்டார் போல். ஸோ அதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் அவர் தவறாக பேசினார், எது சரிங்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையே அவங்க ட்ரோல் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு பதில் அவர் தவறாகவோ அல்லது அவருக்கு தெரியாத ஒரு பதிலுக்காக ஒரு கேள்வியை ரெடி பண்ணி கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாருமே அறிவாளிகளாக இருக்க முடியாது இல்லையா, எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கே யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை காயப்படுத்தணும்னே ஒரு 100 பேர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதை தவிர்ப்பது அவரை பொறுத்தளவுக்கு சரி. பொதுவாக சரியானா கிடையாது, எல்லாத்தையும் எதிர்கொள்கிறவர் தான் தலைவராக இருக்க முடியும், ஒரு கட்சியின் தலைவராக இருக்க முடியும். அது சரியா தவறா, நான் இதுதான் என் கருத்துன்னு சொல்கிற ஆளாக இருக்கணும். ஆனால் அவர் யோசிப்பார்ல, நான் அப்படி போனேன்னா எனக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறார்ல, அந்த உரிமை அவருக்கு இருக்குல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வீடியோவில் கண்ணீர் மல்க ஒரு பதிவு போடலாமே, அது யார் தடுக்க போகிறா? அதையாவது செஞ்சுருக்கலாமேங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம். கட்டாயமாக நீங்கள் சொன்னதை அவர் செஞ்சுருக்கலாம். ஆமாம், ஏன்னா தலைவர் படம் ரிலீஸுக்கு இப்போ வீடியோ போடும்போது இதுக்கு போட்டிருக்கலாமே அப்படின்றத என்னோட இல்லை நியாயமான கேள்வி தான். ஓகே, இப்போது ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தைரியமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த விஷயமே அவருக்கு வராத போது இவர் எப்படி ஒரு தலைவராக ஜெயிக்க முடியும், தலைவராக வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கை நம்பி அவர் வராரு. வந்த பிறகு கற்றுக்கலான்னு நினச்சிருக்கலாம்.
அது எல்லாமே எலெக்ஷன் இப்போதான் கற்றுப்பாரா எல்லாத்தையும்? அப்படி தானே. இப்போ இது அரசியலை பொறுத்தளவுக்கு அவங்க குழந்தை தானே. ஆ இப்போ இங்கே அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கணும். இப்போ நீங்கள் திமுகவோடையோ அதிமுகவோடையோ கம்யூனிஸ்ட்டு கூடயோ காங்கிரஸோடையோ ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய அரசியல் வரலாறுங்கிறதே வேறு. பிறந்ததுலேருந்து அரசியலை பார்க்குறவங்க அவங்க. நீங்கள் அப்படி கிடையாது இல்லை. அப்போ இங்கே இப்போ இதுக்கப்புறமா அவர் தெரியும்ல, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் இங்கே உயிரிழப்புகள் வரும்னு இனிமேல் தெரியும்ல. ஆ எதுக்கு சொல்கிறேன்னா, அனுபவம் தான் ஒவ்வொருத்தருக்கும் பாடம். புரியுது. அப்போ இந்த அனுபவத்தை அவர் கற்றுக்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகலாம். மெல்ல மெல்ல தான் ஒருத்தன் வளர முடியும். ஆனால் அதையெல்லாம் யோசிக்காமல் ஒரு கூட்டம் அவரை ஆதரிக்குது, அவரை விரும்புது. அந்த கூட்டம் அவரை எங்கே போய் வைக்க போகுதுங்கிறது தெரியல. அது எதிர்காலம் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அவருக்கு இது ஒரு தீராத கரை பழி தான். இந்த சம்பவம் இருக்க விஜயினுடைய வாழ்க்கையில் இது ஒரு தீராத பழி தான். அதில் ஒன்றும் வேறு கருத்தே இல்லை. இப்போ இந்த ரேலியில் நடந்த அசம்பாவிதங்களை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, அந்த ஜென்ரேட்டர் விஷயமா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு சைரன் ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரவுண்டு. ஏன்னா அங்கே இருக்க கரூர் மக்களுமே சொல்கிறாங்க, இந்த ஆம்புலன்ஸ் ஆளே இல்லாமல் சுற்றி அவங்க அது வரும்போது தான் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாச்சு. ஸோ அந்த ஆம்புலன்ஸில் ஆளே இல்லை, எதுக்காக அது உள்ளே விட்டாங்க அப்படின்ற அந்த கேள்வியை எல்லாருமே வச்சுருக்காங்க. பழனிசாமி அவர்கள் கூட அதே வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக இன்டென்ஷனாக யாரோ ஒருத்தவங்க பண்ண மாதிரி தானே இருக்குது. கட்டாயமாக அது நடக்கும்ல. இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. சில மீட்டிங்கில் அது வருது. உள்ளபடியே நோயாளி உள்ளே இருக்கலாம், அல்லது நோயாளியை பிக்கப் பண்ணுறதுக்காக போகலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் பர்பஸாக நான் போகும்போதெல்லாம் அது வருதுன்னு அவர் சந்தேகப்படுறாரு. அப்போ ஆம்புலன்ஸுக்கு மட்டும் எந்த கேள்வியும் இல்லை. அவங்களுக்கு நோ சிக்னல் எதுவுமே கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் போகலாங்கிற ஒரு உரிமை இருக்குது. அதை தவறாக பயன்படுத்துகிறாங்களோங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. தவறாக பயன்படுத்தவும் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக ஆட்டோ சங்கர் வழக்கில் அவருடைய எல்லா கிரைமுமே ஆம்புலன்ஸ் மூலமாக தான் நடந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் நடந்திருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு இருக்குது. இப்போ நீங்களோ நானோ போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பேசுகிறது கூட ஒரு கருத்தாக எடுத்துக்கலன்னா கூட, அவர் பேசுகிறத ஒரு முக்கியமான கருத்தாக இங்கே எடுத்துக்கிட்டு காவல்துறை அது குறித்தும் விசாரணை பண்ணணும். அங்கே அந்த வந்தது யார், அந்த நம்பர் யாருடையது, அதனுடைய உரிமையாளர் யார், நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ். அதான் சொல்கிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஜூம் பண்ணால் ஒரு டிரைவர் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிரைவருடைய பின்புலம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது காவல்துறைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிச்சி இவருடைய பின்னணி என்னன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்ட போது அவர் வேணும்னு வந்தாரா அல்லது உள்ளபடியே காப்பாற்றணும்னு வந்தாராங்கிறது. ஸோ அங்கே தாவேக்கா ஏற்பாடு பண்ணப்பட்ட ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அவங்க ஒரு 5 ஆம்புலன்ஸை வச்சுருந்துருக்காங்க. அதில் தான் கொடியும் கட்டியிருந்துருக்காங்க. இப்போ விஜயும் கேட்டார் இல்லையா, பல பேர் கேட்குறாங்க எதுக்கு ஆம்புலன்ஸில் கொடி கட்டியிருக்குன்னு விஜயே கேட்டாருன்னு. அவர் ஃபன்னாக கேட்டது அது. என்னையா ஆம்புலன்ஸில் நம்ம கொடி கட்டியிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது சீரியஸாக மாறுது. இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு தான் அவர் வார்த்தையை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் ஃபன்னாக கடந்து போனது தான். ஆம்புலன்ஸ்லேயே நம்ம கொடி கட்டியிருக்காங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக தாவேக்கா ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸில் அவங்க கொடியை தானே கட்டியிருப்பாங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போது விஜய் அவர்களோட இமேஜோ இல்லை அவருக்கு இப்போ அந்த என்ன சொல்கிறது, கொஞ்ச காலமாக பில்ட் ஆகிட்டு இருந்தது இல்லை, அந்த பர்சன்டேஜாக இருக்கட்டும், நிறைய பேர் பேசும்போது அவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வருங்கிறது ஏறிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒரு இமேஜாகவும் பில்ட் ஆகிட்டே இருந்தது. அப்படிங்கும்போது இப்போது இந்த சம்பவம் அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக அவருக்கு அமையுமா? கட்டாயமாக அமையும். ஏன்னா இப்போ விஜயை அப்படி கொண்டாடி தீர்த்தவர்கள் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அவரும் காரணமாயிட்டாருங்கிற கோபமும் அவங்களுக்கு இருக்க முடியாது. அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ரெகுலராக பார்க்க முடியுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பல பேர் அவரை பயங்கரமாக வான் பண்ணுறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் அந்த நின்று அந்த இரங்கல் தெரிவிக்காமல் போன சம்பவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு. விபத்து எதிர்பாராமல் நடக்கிறது தான், அவரே எதிர்பார்க்காதது நடந்துருச்சு. அதற்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்த அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துரும். அன்னைக்கு அவர் ஏர்போர்ட்டில் நின்று 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போயிருந்தா இவ்வளவு பேச்சும் வேறையாக மாறி இருக்கும். இந்த மொத்த கூட்டமும் அவர் பின்னால் நின்றுருக்கும். ஐயோ இப்படி அவர் அழ விட்டீங்களேன்னு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதை வாய்ப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனிதாபிமானத்தை அந்த நேரத்தில் அவர் கேள்விக்குறியாக்கிட்டாருங்கிறது தான் உண்மை.
ஓகே. இந்த ஆலோசனைகள்லாம் சொல்றதுக்கு அவர் கூட ஆளுங்களே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்ல. அப்படி சொல்றதுக்கு கூட அவர்கிட்ட ஒரு அட்வைசர் அப்படின்ற அளவுக்கு யாருமே இல்லையா? அதுதான் அனுபவமின்மைன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊருக்கு கலைஞர் வந்தார். கலைஞரோட ஆற்காடு வீராசாமி வந்தார். எங்கள் ஊரில் அதாவது ஒரு கிராமம், அது கீழையூர்னு ஒரு கிராமம். எங்கள் மாமா வந்து கலைஞரோட கள்ளக்குடி போராட்டத்தில் ஒரே சிறையில் இருந்தவர், ஒரே அறையில் இருந்தவர். கலைஞர், எங்கள் மாமா, சாமிநாதன் ஒருத்தர், 3 பேரும் ஒரு அறையில் இருந்தவங்க. கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார், கீழையூர் ராமையன். எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் ஒரு கொடியேற்றுவது மட்டும்தான் அவருடைய வேலை. அவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட் வந்து கொடியேற்றிட்டு போங்கங்கிறது தான். இப்போ காருக்குள்ளேயே இருந்து ஒரு கொடியேற்றுற மாதிரி தான் அசைன்மெண்ட்டு. இப்போ கலைஞர் காருக்குள்ளே உட்காந்து கொடியேற்ற போகும்போது எங்கள் மாமா போய், நான் தான் கீழையூர் ராமையன், உங்களோட கள்ளக்குடி போராட்டத்தில் ஒரே சிறையில் இருந்தவன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டோடனே கலைஞர் காரை விட்டு கீழே இறங்கிட்டார். அவருடைய இதிலே இல்லை, அந்த சுற்றுப்பயண திட்டத்திலே கிடையாது, அந்த ஊரில் இறங்குறதே கிடையாது. அவர் இறங்கிட்டு மைக்கை கொடுறான்ட்டார். மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆற்காடு வீராசாமி வந்து மைக்கை பிடுங்குறாருங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். கலைஞர் இது மைக்கை பிடுங்குறாரு. இந்த ஊரில் நீங்கள் பேசுகிறது கிடையாது லிஸ்ட்டில், கிளம்புங்க, அடுத்த ஊருக்கு போகணும், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புங்கன்றார். கலைஞர் வந்து அவரை திட்டுறாரு, வாடா போடான்னு திட்டுறாரு ஆற்காடு வீராசாமியை. நான் இங்கே பேசணுண்டா, போயா அந்த பக்கம்ன்றார். புடுங்கி பேசுகிறாரு கலைஞர். 15 நிமிஷம் பேசினார் எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஒரு பேர் என்னோட ஜெயிலில் இருந்த அந்த ஆள். அப்போ நான் இந்த ஊரை எப்படி கடந்து போக முடியும், நின்று பேசிட்டு போனார் கலைஞர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தளபதிங்கிறவர் அப்படி இருக்கணும், ஆற்காடு வீராசாமி மாதிரி இருக்கணும். அடுத்த ஊரில் மக்கள் காத்திருப்பான், உனக்கு டைம் வந்து கிடையாது, இந்த ஊரில் நீங்கள் பேசுகிற புரோட்டோகாலே கிடையாது, கிளம்புங்கன்னு அந்த புடுங்குற அதிகாரம் இருக்குல்ல, அது வந்து தளபதிக்கு இருக்கணும். தளபதி சொன்னால் கேட்குற நிலைமையில் தலைவர் இருக்கணும், அதுதான் கட்சி. அது வந்து இல்லையே. இங்கே போய் சொன்னால் அவர் கேட்பாராங்கிறது ஒன்று, சொல்கிற இடத்துல அவங்கள வச்சுருக்காராங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். அதுதான் அனுபவமின்மை. அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருது. இனிமேலாவது கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். இவங்க நமக்காக தான் சொல்கிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். ஓகே. இப்போ இதே சமயத்தில் நிறைய பேர் திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எப்படின்னா, இது எதையுமே அரசியலாக பேசவே இல்லை. எல்லாருமே இந்த சமயத்தில் அதை பற்றி பேசக்கூடாது, எதிர்பாராத நடந்த சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவங்க இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பக்குவமான விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போ துணை முதல்வர் உதயநிதி பேசுனதை கூட நான் ரொம்ப பக்குவமாக தான் பார்த்தேன். அவர் அங்கே வந்து அரசியல் பண்ண விரும்பலை, அவர் யாருமே அரசியல் பண்ண விரும்பலாது. ஏன்னா முன்ன பின்ன எதுவுமே தெரியாது, என்ன நடந்தது, இது தூண்டப்பட்ட விஷயமா எதுவுமே தெரியாது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அரசியல் வேண்டாம், இதை நான் அரசியலாக அணுகலை, இந்த மாதிரி இறந்துட்டாங்க, நான் பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும்போது தான் நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கன்றார். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு அரசியலை தொடவே இல்லை. அதே மாதிரி தான் எல்லா கட்சியினரும் இதில் வந்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. யாருமே அதை அரசியலாக பார்க்கல. இறந்தது நம் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டது மாதிரி தான் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் இன்னும் எடப்பாடியோட பக்குவம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக அதை டீல் பண்ணார் அவர். ஓகே சார். இப்போ இந்த சமயத்தில் போயிட்டு ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், சந்தேக தோணியில் பார்க்குறதா இருக்கட்டும், ஏன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் உங்களை வந்தடைகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன். இந்த பிரச்சனை மட்டும் எப்படி நடந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, அரை மணி நேரத்தில் எப்படி நீங்கள் நியூஸ் போடுறீங்க, எல்லாருமே அந்த நியூஸை வந்து இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் இதை வந்துட்டு முழுக்க முழுக்க நியாயப்படுத்தி ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லி மட்டுமே நிறைய பேர் விஜய் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிகாரம்ங்கிறது, அதிகார இயந்திரம்ங்கிறது அதுதான். இங்கே எங்கேயோ கடைகோடியில் நடக்கிற ஒரு சம்பவம் அடுத்த நொடி தலைமைச் செயலகத்துக்கு தெரியும். அதுதான் சிஸ்டம். நீங்கள் அது எப்படி அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அரை மணி நேரங்கிறதே அதிகம் பண்ணலாம். 10 நிமிஷம் 5 நிமிஷங்கிறதே அதிகம். ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இமீடியட்டாக அவங்க வயர்லெஸில் சொல்லிடுவாங்க, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு தகவல் போயிடும். சிஎம் வந்து அதை கேட்குற நிலமையில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே வந்து சம்பரம்பாக்கம் ஏரியை ஏன் திறந்து விடாமல் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க? அவங்கள ரீச் பண்ண முடியல, முதலமைச்சரை ரீச் பண்ண முடியல, அதிகாரிகள் தவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வேறு வழியே இல்லைன்னு திறந்து விடும்போது தான் சென்னை வெள்ளக்காடாச்சு. அப்போ முதல்வர் அக்சஸில் இருக்கணும். எப்போ இருந்தாலும் எனக்கு தகவலை நீங்கள் சொல்லுங்கள், ராத்திரி 2 மணி ஆனாலும்
எழுப்பி சொல்லுங்கங்கிற அதிகாரத்தை அடுத்த அதிகாரிகளுக்கு அவர் கொடுக்கணும். அது இங்கே நடந்துருச்சு. ஸோ அதனால தான் மலை நடத்துகிறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி அரை மணி நேரத்தில் வந்தாருங்கிற கேள்விக்கு வேணால் இங்கே நம்ம சந்தேகத்தோடு பார்க்கலாம். அப்படி பார்த்தா கூட அது அவர் தொகுதி பக்கத்தில் இருந்திருக்கலாம், டக்குன்னு வந்திருக்கலாம். அந்த கூட்டத்தை கடந்து அவர் எப்படி வந்தாருங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதை வேணால் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவர் உட்காந்துருந்தாரா, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்த வீடுகள் அவருடைய வீடாக இருக்கா, அது நமக்கு தெரியாது. இப்போ இந்த கேள்விக்கு வேணால் நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க அப்படின்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் பெருமக்கள் இவங்க எப்படி வந்தாங்கங்கிறது, ஏன்னா அவங்களுடைய கடமையே அதுதானே. ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்பொழுது எனக்கு அடுத்த நிமிஷம் நீ சொல்லணும். அதுதான் அதிகாரிகளுக்கு போடப்பட்ட உத்தரவு. அவங்க போகிறாங்க போகலங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். போய் தான் ஆகணுங்கிறது வேறு. ஆனால் எந்த விஷயத்துக்கு நான் உடனே போகணும், எந்த விஷயத்துக்கு மறுநாள் போகணும், எந்த விஷயத்துக்கு ஒரு வாரம் கழித்து போகணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது. இந்த விஷயத்துக்கு உடனே போகணும்னு நினச்சாங்க, வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதை எப்படி அரை மணி நேரத்தில் தெரிஞ்சுதுங்கிறது சிஸ்டம் தெரியாது அவங்க பேசுகிறது. ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு அந்த அரசியல் அறிவின்மையாக இருக்கட்டும், அந்த சினிமா மோகத்தில் கண்மூடித்தனமாக அவங்கள காதலிச்சுட்டு எதையாவது ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும். இப்போவுமே குழந்தைகளை தூக்கிட்டு வந்துட்டு, ஒரு வயசான குழந்தைய தூக்கிட்டு பேர் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நிற்கிறதா இருக்கட்டும், பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறதா இருக்கட்டும். இந்த அறிவின்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த பைத்தியகாரத்தனம் ஒழியணும். இது ஒழியுமான்னு தெரியல. அதை அவர் தான் கண்டிக்கணும். ஆனாலும் அவங்க லெட்டர் பேடில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கர்ப்பிணிகள் அவங்க சொல்லி இவங்க வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரீச் ஆகலைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதை செய்தியாகவே சொன்னாங்க. எல்லா சேனல்லையும் அவங்க அந்த லெட்டர் பேடில் கொடுத்த அறிக்கையை செய்தியாக சொன்னாங்க. கர்ப்பிணிகள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க அப்படின்னு தெளிவாக செய்தி சேனல் சொன்ன பிறகும் நான் போய் நிற்பேங்கிறது பெரிய மடத்தனம். அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. சின்ன சின்ன குழந்தைகள் அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. 1.5 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, 2 மாதத்து குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அவ்வளோ பெரிய கொடுமையை அவங்க பெற்றோர்கள். அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இப்போ நான் விஜய் பார்க்கணுன்னு ஒரு பிள்ளை சொன்னிச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவேன். நீ அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவியா? சொல்லணும்ல, அங்கே போனால் கூட்டமா போக முடியாது, டிவியில் பாரு அப்படின்னு சொல்லணும்ல. டிவியில் தான் எல்லாத்தையும் நேரலையாக காமிச்சிட்ருக்காங்கல்ல. அப்போ இந்த பெற்றோர்களும் ரொம்ப தவறாக இருக்காங்க. அதுதான் இப்போ இந்த கூட்டம் அறிவார்ந்த கூட்டமாக மாறாத வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவங்க மாறணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம், ஒரு எம்ஜிஆருடைய கூட்டத்தை பார்க்குறோம், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அங்கே மட்டும் ஏன் அந்த விபத்தெல்லாம் நடக்கலை? இதுக்கு முன்னாடி பல ஊர்களில் நடந்திருக்கு. அப்போ கூட எனக்கு பயமாக இருக்கும். திருவாரூரில் நான் பார்த்துட்டு நிஜமாக மிரண்டு போனேன். ஐயோ இப்படி நிற்கிது, இதெல்லாம் என்ன ஆகும், எப்படி இவங்க தப்பிச்சு வீட்டுக்கு போவாங்கங்கிற அளவுக்கு நம்ம பயப்படுறோம். அதெல்லாம் இது நடக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். இது எங்கேயோ ஒரு இடத்துல அது விபரீதமாக முடிய போகுதுன்னு கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம். இந்த கெட்ட பேர் விஜய் வராமல் தவிர்த்துருக்கலாம். இப்போ விஜயை விரும்புகிற கூட்டத்தில் 1-2% மாறுச்சுன்னா கூட அது பெரிய பேரிழப்பு தானே. கண்டிப்பாக. இப்போது இதற்கப்புறம் விஜய் அவர்கள் எப்படி மக்களை சந்திக்க போகிறாரு, என்ன மாதிரியெல்லாம் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வார், இந்த அரசியலை எப்படி அவர் கடந்து வரப்போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பெரிய சவால் தான். ஆனால் இப்போ அவருடைய அந்த அடுத்த தளபதிகளை கொஞ்சம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கான பொறுப்புகளில் வேறொரு பொறுப்பை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிந்த ஆட்களை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த பயண திட்டத்தை சரியாக கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவ்வளவு எளிதில்லை. இதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் பர்மிஷன் கேட்டால் கவர்மெண்ட் கொடுக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு பிறகு நீங்கள் திரும்ப நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. 1000 கேள்விகள் கேட்பாங்க, 1000 தடைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அங்கேருந்து ஆணையம் வாங்கிட்டு தான் நீங்கள் போக முடியும். அரசு அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அனுமதிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாரு, அவருடைய போர்க்குணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ தெரியாமல் காலை வச்சுட்டோமோன்னு நினைக்கிறாராங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஒரு மனநிலைக்கே அவர் போகலை. அப்படி போக வைக்கும் அந்த அரசியல். ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்த அரசியல் வேறு இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த 2 நாளாக பார்க்குற அரசியல் வேறு எத்தனை இருக்குது. இப்போ பாருங்களேன், தன்னெழுச்சியாக ஒருத்தர் வர்றாரு, யாரும் எனக்கு வேண்டாம், எந்த கூட்டணியும் வேணாம், நான் என்னுடைய எண்ணங்களை செயல்படுத்துவேன், எனக்கான மக்கள் இருக்காங்கன்னு வந்தார்ல. இன்றைக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட அவர் தலை குனிஞ்சு போக வேண்டிய நிலைமை வருது. டெல்லியிலேருந்து வர்றாங்க,
அடுத்தடுத்து வர்றாங்க, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என்னோட வந்துருங்கன்னு போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நிபந்தனையை போடும்போது ஒன்று இங்கேருந்து தப்பிக்கிறதா இல்லை அவங்களோட போகிறதாங்கிற ஒரு கேள்வி வருமா? அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கே குருமூர்த்தி அவர் சந்திச்சாருன்னு ஒரு தகவல் வருது. இல்லைன்னு மறுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். குருமூர்த்தி மறுத்துட்டார். இவங்க சைட்லேருந்து யாருமே இது வரைக்கும் எந்த சத்தத்தையும் காணும், யாரையுமே காணும். குருமூர்த்தி நான் அவரை சந்திக்கலைன்ட்டார். குருமூர்த்தி பல முறை இந்த மாதிரி சொல்லுவார். அப்புறம் பார்த்தா 5 வருஷம் கழிச்சு சொல்லுவார், நான் அவரை சந்தித்தேன், நான் தான் ஐடியா கொடுத்தேன். ஆனால் இப்படி ஒரு தகவல் வருது இல்லை, மெயின் ஸ்ட்ரீமில் செய்தியாக போடுறாங்க, குருமூர்த்தி விஜய் சந்திப்பு அப்படின்னு போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என்கிட்ட வந்துரு அப்படிங்கிற பேரம் தானே பின்னாடி நடந்திருக்கும். வேறு என்ன நடந்திருக்க போகுது? வேறு எதுக்கு இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்க போகிறாங்க? அப்போது சுதந்திரமாக ஒரு தலைவன் உருவாவது இங்கே தடை செய்யப்படுது. அதுதான் அரசியல். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கப்புறம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணமும். இல்லை அதற்கு ஒரு வீடியோவாவது போடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்திருக்கும் நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும்.